மதுரை அருகே சமூக விரோதிகளின் தவறான நடவடிக்கையால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வைர விழா கண்ட பெருமை வாய்ந்தது. தென் மாவட்டங்களில் ஹாக்கி விளையாட்டுக்கு பெயர் பெற்ற இப்பள்ளியில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த மைதானம், விசாலமான வகுப்பறைகள், கம்பீரமான சுற்றுச்சுவர்கள் இருந்தும் சமீப காலமாக சமூக விரோதிகளால் பள்ளி கட்டிடம் சீரழிந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கட்டிடங்கள்லாம் அத்தனை கட்டிடம் இருக்கு. ஆனா யூஸ் பண்றதோ ஒரு 10 கட்டிடமோ 20 கட்டிடமோ தான். மீத கட்டிடங்கள்லாம் பூட்டு போடாமலும் வேப்பங்குச்சியை சொரியோ அந்த மாதிரி போட்டு பராமரிப்பு இல்லாம இருக்குது. தற்போது 800 மாணவர்கள் வரை படித்து வரும் இப்பள்ளியில் மாணவர்களின் தேவைக்கு அதிகமாக வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளதால் கூடுதல் கட்டிடங்களில் பகல் நேரத்திலேயே சமூக விரோதிகள் மது, புகை போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் மைதானத்திலும் வகுப்பறையிலும் மர்ம நபர்கள் மதுபாட்டில்களை உடைத்து வருவதால் பள்ளி மாணவர்கள் சிரமம் அடைந்துள்ளதாக கூறுகின்றனர் முன்னாள் மாணவர்கள். விடுமுறை நாள்லாம் மக்கள் மேல தண்ணி அடிக்க, சிகரெட் பிடிக்க, சீட்டாடன்ட்டு ஏகப்பட்ட சமூக நடவடிக்கைகளை இறங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கையுறை காலுரைன்னு ஏகப்பட்ட உரைகள் உள்ளே கிடக்குது. கருப்பை கிட்ட நாங்கள் 1200 1500 மாணவர்கள் நாங்கள் படித்த காலத்தில் இருந்தோம். இப்போ மாணவர்கள் சேர்க்கை கம்மியாக இருக்குது. 800 1000 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 1000 மாணவர்கள் கூட சரியான கழிப்பறை வசதி இல்லை. மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட கழிவறை கட்டிடம் பல ஆண்டுகளாக பூட்டி கிடப்பதால் மர்ம நபர்கள் சிலர் கழிவறை குழாயை சேதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவறைகள் கட்டியிருக்கிறாங்க. ஒன்று இப்போ பூரா சேதமடைஞ்சு போயிருக்கு. தகுந்த பராமரிப்பு இல்லாமல் சேதமடைஞ்சு போயிருக்குது. அது யூஸ் இல்லாமல் தான் அது இன்னைக்கு தேதி வரைக்கும் நிறையா பள்ளிகளில் அந்த மாதிரி நிலைமை தான் நீடிச்சு கொண்டு இருக்கு. தண்ணி வசதி இல்லாமல், போர் போட்டு மோட்டார் வசதிகள் இல்லாமல், பேருக்கு கழிவறை அப்படிங்கிறது இருக்குது. 4-5 பேருக்கு கட்டி விட்டுருக்காங்க. பள்ளி சுவர்களில் சாதிய பெயர்களை எழுதி சமூக விரோதிகள் மாணவர்கள் மனதில் தவறான எண்ணங்களை விதைத்து வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை எளிய மாணவர்கள் கல்விக்காக அரசு பள்ளிகளை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வாடிப்பட்டியில் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். ராஜ், நியூஸ் 7 தமிழ், வாடிப்பட்டி.